ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த Vivo T4R மொபைல் பார்த்தாங்க பாக்குறோம். 2 வைப்ரண்ட் கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 19,500 rupees கோட் பண்ணிருக்காங்க. ஹையர் வேரியன்ட் 12GB RAM 250GB வேரியன்ட் 23,500 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் SoC பார்க்கும்போது 7400 சிப்செட் அண்ட் IP69 ரேட்டிங் இருக்கு. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீடு இருக்கு, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் சர்வீஸ் நல்ல இம்ப்ளிமெண்ட் இருக்கு, வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இது ஒரு விவோ போன். அப்படி இருக்கும்போது நெகட்டிவ் இருக்கா இல்லையா? கண்டிப்பா அந்த மொபைல் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த பேசின ஸ்பெக்ஸ் எல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும்ல, இருக்கும். ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அந்த iQ Z10Rன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே போனும் இந்த போனும் ஒரே போன் தான். இல்ல ப்ரோ, ஏதாச்சும் வேரியேஷன் இருக்குமே? இல்லங்க, ரெண்டுமே ஒரே போன். நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா கடைசியா பாருங்க. கண்டிப்பா நான் சொல்ற விஷயம் கண்டிப்பா புரியும். ரெண்டுமே ஒரே போன். சோ இது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் நம்ம கேதர் பண்ணி இந்த போன் எப்படி எடுக்கலாம், எதுக்காக எடுக்கக்கூடாது, எந்த பிளாட்ஃபார்ம்ல எடுக்கலாம், ஸோ இது மாதிரி டீட்டெயிலா எல்லாமே இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். T4R இந்த மொபைல் பொறுத்தளவு 2 கலர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைசிங் பேஸ் வேரியன்ட் 8/120GB RAM 19,500 rupeesக்கும், மிடில் வேரியன்ட் 8GB RAM 256GB இன்டர்னல் 21,500 rupeesக்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் 23,500 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 2 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர் பேக் சைடுல உங்களுக்கு ஒரு சூப்பரான நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் நல்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட் மெத்தட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த லாவெண்டர் கலர் ஆகட்டும் அந்த ஒயிட் கலர் வேரியன்ட் சூப்பராவே இருக்குங்க. அண்ட் இந்த போன் கையில ஹோல்ட் பண்றதுக்கு எந்த ஒரு இரிட்டேட்டிங்ஸ் இல்லாத அளவுக்கு கன்வே இருக்க மாதிரி பேக் சைட்ல நல்ல கர்வியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதனால கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல சூப்பரா ஃபீலிங்ஸா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்லுமே உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே தான். அண்ட் இந்த மொபைலோட வெயிட் வெறும் 184 கிராமும், திக்னஸ் 7.3 mmல அமைஞ்சிருக்கு. இந்த மொபைல்ல IP69 ரேட்டிங் ஃபார் வாட்டர் ரெப்பிட்டன்ட் கோட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. ஸோ கையில ஹோல்ட் பண்றதுக்கு செம்ம பிரீமியமா இருக்கு. வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, செம்மையான இம்ப்ளிமெண்ட், செம்ம டிசைன் ஃபேக்டரா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த வட்டம் இந்த Vivo T4R டிசைன் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.77 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட்டோட 1800 nits பிரைட்டரான ஒரு குவாட் பிளஸ் கர்வ்டு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளே எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ இருக்க பார்க்கறதுக்கும் தாறுமாறா இருக்கு. ஏன்னா இது ஒரு HDR10+ சர்டிபிகேட் உள்ள ஒரு டிஸ்பிளே. கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ், இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா எடுத்து வந்திருக்கு. மாதிரி ஒரு டிஸ்பிளே செக்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 184 கிராமும், திக்னஸ் 7.3 mm அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 2 OS அப்டேட், 3 செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும், அதுக்கு மேல Fun Touch OS 15 அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது தவிர்த்து LPDDR4X RAM UFS 2.2 சப்போர்ட், வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, 4D கேமிங் வைப்ரேட்டர் மோட்டர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, IP69 ரேட் இருக்கு, மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அட் டைம் டூயல் சிம் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கிற முடியாது. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அட்டகாசமா எடுத்து வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி. இங்க பேட்டரி 5700 amps பேட்டரி, பைப்பர் சார்ஜிங் சிஸ்டத்தோட உங்களுக்கு 44 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பாக்ஸ்குள்ளே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 50 to 60 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஒரு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரான்னு பார்க்கும்போது 50 MP OIS சப்போர்ட், சோனி சென்சார் IMX882 2 MP டெப்தோட முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல 30 MP செல்ஃபி கேமரா. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். அதை தவிர்த்து ஏரோ லைட் எஃபெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏரோ லைட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ, இந்த வெட்டிங் போட்டோகிராஃபிஸ் அண்ட் இது மாதிரி விஷயங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. என்னதே இருந்தாலும் சோனி சென்சாரோட பிஹேவியர் நல்லா இருக்குங்க. டே லைட் ஆகட்டும், இன்டோர் ஆகட்டும், நைட் கண்டிஷன்ஸுமே நல்ல பிஹேவ் ஆகுது. அது இந்த 20K இந்த சோனி சென்சார் வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ 4K வீடியோ எடுக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ், வீடியோட கிளாரிட்டி, ஃபுட்டேஜ் எல்லாமே அருமையா இருக்கு. அண்ட் பிரேமியர் சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ், டீடைலிங் அண்ட் உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா வருது. செல்ஃபி கேமரா குட், ரொம்ப ஹோன்னு சொல்லிக்க முடியாது, நல்லா இருக்கு. ரொம்ப மோசம்னு சொல்லிக்க முடியாது. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நிஜமாவே நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோடையும் செகண்டரி சென்சார் இன்னொன்னு கொண்டு வந்திருந்தாங்க, அதாவது அல்ட்ராவைடோட வந்திருந்தா இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஸோ அது இல்லாட்டிலையும் இந்த போனோட பிரைசிங்க்கு ஏகப்பட்ட கேமரால நல்ல ஒரு அவுட் ஆஃப் ஃபீல்ட், நல்ல ஒரு சோனி சென்சாரோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைல். அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது
ப்ராசஸர். இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity-ல 7400 சிப்செட் ஒரு 4nm ஆர்கிடெக்ட் 2.6 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் இறக்கிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 7300 காட்டிலும் Dimensity-லயும் அண்ட் Snapdragon 7 Gen 2 காட்டிலும் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா ரியல் வேர்ல்ட்ல நிஜமாவே நல்லா இருக்கு. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஃப்ளூயன்டான ரிசல்ட் இருக்கு. எந்த ஒரு கேமிங்னாலும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியுது. ஹெச்டில நம்மளால பிளே பண்ணிக்க முடியுது. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த சிப்செட்னே சொல்லலாம். அடுத்து அவங்களோட இந்த ஃபன் டச் வைஸ் நல்லா ஆப்டிமைஸ் செம்ம ஃப்ளூயன்டா இருக்கு. ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு ஆப் ஓப்பன் பண்ற கன்சிடென்சி எல்லாமே நல்ல பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். அண்ட் பேஸே உங்களுக்கு 8GB RAM இருக்கிறதுனால நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த 4D கேமிங் வைப்ரேட்டர் மோட்டர் சப்போர்ட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு கேமிங் மோட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு சில கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம பிளே பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இந்த போன்ல நம்மளுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். சோ SoC பொறுத்தளவு நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டோட இந்த போன்ல அட்டகாசமான ஒரு பிரேசிங்கோட எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான SoCயோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo T4R ஒரு 2 கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 19,500 rupees. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பாத்துருவாங்க. இங்க டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 20K செக்மெண்ட்ல உங்களுக்கு LPDDR4X ரேமும் UFS 2.2 தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா இன்னைக்கு மீதி பிராண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு LPDDR5X ரேமும் UFS 3.1 அரேஞ்ச்மெண்டோட உங்களுக்கு வந்துருது. பட் ஆனா 20K இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு செக்மெண்டோட வருது ஒரு நெகட்டிவ், மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். அதே மாதிரி கேமரால 2MP டெப்தோட முடிச்சிட்டாங்க. மீதி பிராண்ட்ஸ் மீதி மாடல்ஸ்ல பார்க்கும்போது 8MP அல்ட்ராவைட் வருது. பட் ஆனா இங்க வரல. ஒரு அல்ட்ராவைட் ஏதாவது சம்திங் கொடுத்துருக்கலாம். பட் ஆனா இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணாம வர்றது ஒரு நெகட்டிவா இருக்கு. பட் ஆனா அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். ஆனா மீதி செக்மெண்ட்ல பார்க்கும்போது பிரீமியம் சென்சார் மட்டும் தான் 4K எடுக்க முடியும். ஆனா இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வருது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சோ இந்த போன்ல இது மட்டும் தான் நெகட்டிவ், வேற இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. மீதிபடி இந்த போனோட கான்செப்ட் சூப்பராகவே இருக்கு. உங்களுக்கு கேமரால IMX 882 அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல், நல்ல கர்வ் டிஸ்பிளே, வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி பேக்கப், நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீட், நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ், உங்களுக்கு 4D கேமிங் வைப்ரேட் மோட்டர் அண்ட் உங்களுக்கு கூலிங் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP69 ரேட்டிங் இருக்கு. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணது நல்ல ஒரு SoC 7400 சிப்செட் Dimensity-ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் பாயிண்ட் பெரிய விஷயமா தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப உதைக்குது இந்த LPDDR4X RAM UFS 2.1. ஆனா அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பேஸே 8GB RAM தான். அண்ட் உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் போனோம்னா 12GB RAM 23,500 rupees ஆகும். பிலோ 25K வர்றது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ இந்த போன் எடுக்கணும், எனக்கு இந்த போனோட கான்செப்ட் நல்லா இருக்கு, எனக்கு ஒரு 3 years வரைக்கும் லேக் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா என்னோட ரெக்கமெண்ட் இந்த 12GB RAM 250GB இன்டர்னல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 3 years வரைக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்க போறது கிடையாது இந்த மொபைல் பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo T4R எடுக்கலாமா, இந்த IQ எடுக்கலாமா? முதலே நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம், ரெண்டு போனுக்கும் ஏதோ பஞ்சாயத்து வந்துச்சுன்னா ஒரே சர்வீஸ் சென்டருக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு பிளிப்கார்ட்ல ஆஃபர் கொடுக்குறானா இல்ல அமேசான்ல ஆஃபர் கொடுக்குறானா அதை மட்டும் நீங்க கவனம் பண்ணுங்க. ரெண்டு போனோட பிரைசிங் ஒரே பிரைசிங்கா தான் இருக்கு, அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கார்டு ஆஃபர்ஸ் வாங்குறீங்க, அப்படி இருக்கும்போது எந்த வெப்சைட் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு விலை கம்மியா இருக்கோ அதான் அந்த மாடல் நீங்க சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லங்க எனக்கு வெப்சைட்ல வேண்டாம், ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இந்த மொபைல் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஒன்று விவோ கிடைக்கும், இல்லைன்னா ஐக்யூவும் கிடைக்கும். இல்ல இந்த ரெண்டு போனும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் அப்பயும் நான் சொல்ல வேண்டியது ஒரே விஷயம் தான், பிரைசிங் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. எதுக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு போயிருங்க. ரெண்டுமே ஒரே மொபைல் தான், எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo T4R இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.